ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரேண்டமாக ஒரு சின்ன vlog பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சின்ன காஃபி குடித்ததுக்கப்புறம் முளை கட்டின பச்சை பயிறு அதை காலையில் ஒரு டிஃபனாக சேலட் மாதிரி எடுத்தாச்சு. அது டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு லிக்யூடெல்லாம் போட்டு விட்டுட்டோன்னா ஒரு மிஷின் ஒரு 1 hour ஓடும். அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் பார்த்துடலாம். எங்கள் வீட்டு தலைவர் எழுந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாரு. பையனுக்கு டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பொண்ணே எழுப்பி விட்டு ப்ரெஷ் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைக்கணும். தூங்குறது 2 பேர் தான், பையனும் பொண்ணு. அவங்க 2 பேர் தூங்குறதுக்காக 4 பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் மடித்து வைக்கணும். எல்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் பெட் இப்படி தான் இருக்கும். நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. மதியம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன். அரிசியெல்லாம் உடைச்சிட்டு அதில் தூசி ஏதாவது இருந்துச்சு எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னா அரைக்கீரை கடையிலும் முட்டை தொக்கு இந்தமாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஷின் துணி துவைச்ச துணி பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கு. இனிமேல் தான் காய போடணும். அதுக்கப்புறம் உலையில் அரிசி போட்டுட்டு அரிசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பருப்பு வேக வச்சுருக்கேன். கீரைக்கான பருப்பு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் எப்போதும் அரிசி கூடயே உப்பையும் போட்டு சேர்த்து வேக வச்சுருவேன். இல்லை அப்படின்னா மறந்துடுவேன் சாப்பாட்டுக்கு உப்பு போடுறதுக்காக. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் போட்டு கீரையெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா வேக வச்சு அதை கடையணும். வேக வச்சிட்ருக்கேன். சாப்பாடு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் சாப்பாடு வடிக்கணும். நான் எப்போதும் சாப்பாடு வடித்து தான் செய்வேன். ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது மட்டும் குக்கரில் வச்சுக்குவேன். மற்ற நேரம் எல்லாமே சாப்பாடு வடித்து தான் செய்வேன். சாப்பாடெல்லாம் வடித்து வச்சு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கணும். இப்போ லஞ்சு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? வெள்ளை சாப்பாடு, சுட சுட சோறு, அரைக்கீரை கடையல், நல்ல பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்ல அரைக்கீரை கடையல். வாரத்தில் 2 டைம் கீரை சாப்பிடணும். அதுக்கப்புறம் முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு எங்கள் வீட்டில் ஃபேவரட். அதுக்கப்புறம் அப்பளம். இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்